வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது திமுகவை சேலஞ்ச் செய்யும் பிஜேபியின் 100 கேள்விகள். பிரதமர் பற்றி பொய் பிரச்சாரம் செய்வதாக குற்றச்சாட்டு பிஜேபி. இப்போது விழிக்காவிட்டால் எப்போதும் விடியல் இல்லை, தலைக்கு மேல் கத்தி பிஜேபி முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்கப் போகிறோம். அதாவது திமுகவை சேலஞ்ச் செய்யும் விதமாக அது தினந்தோறும் ஒரு கேள்வி என்ற விதமாக ஒரு கேள்வி கேட்டு வந்தார்கள். அதன் தொகுப்பாக ஒரு 2-3 நாட்கள் முன்பாக பத்திரிகைகள் அந்த கேள்விகள் ஒரு தொகுப்பாக வெளியானதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது ஜல்லிக்கட்டு உரிமையாளர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற ஒரு 1000 ரூபாய் வழங்குவதாக கூறப்பட்டது. அது என்னாகியது என்ப கேள்வி. 3 வருட திமுக ஆட்சியில் தமிழை வளர்க்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்ற கேள்வி. அதே போன்று எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதனை செய்யவில்லை. இதுபோன்ற பல்வேறு விஷயங்கள். அதுபோன்று பெட்ரோல் டீசல் விலை பார்க்கும் பொழுது நாங்கள் வாக்குறுதி கொடுக்காமலேயே 15 ரூபாய் 18 ரூபாய் என்று, அதாவது பெட்ரோல் 15 டீசல் 18 என்று குறைத்திருந்தோம் பிஜேபி. ஆனால் நீங்கள் 5 ரூபாய் பெட்ரோலுக்கும் 4 ரூபாய் டீசலுக்கும் குறைப்பதாக கூறியிருந்தீர்கள், ஆனால் குறைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி. அதே போன்று ஜல்லிக்கட்டு காட்சிப்படுத்தப்படாத பட்டியலில் நீங்கள் உங்கள் ஆட்சியில் கூட்டணியில் இருக்கும் பொழுதுதான் அது ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது, ஆனால் அதில் நீங்கள் எப்படி போய் உட்காருகிறீர்கள் என்பது போன்ற ஒரு கேள்வி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 244 நாட்கள் அவர் சிறையில் இருக்கும் பொழுது மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக அவர்கள் சம்பளம் கொடுத்தது பற்றி அந்த கேள்வி. அதே போன்று தமிழக பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஒரு 5 நாடக குழுவை அமைத்தீர்கள், அது என்ன ஆனது என்ற ஒரு கேள்வி. இதே போன்று ஜாஃபர் சாதிக் தொடர்பான கேள்வி. டாஸ்மாகை படிப்படியாக குறைப்போம் என்று கூறினீர்கள், அதை பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இது போன்ற பல்வேறு கேள்விகள், அதாவது 100 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களின் பதில் என்ன என்று பிஜேபியின் சார்பாக திமுகவிற்கு கேள்வி எழுப்பப்பட்டது. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியை, குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களை ஸ்டாலின் அவர்களும் கடுமையாக விமர்சித்திருந்தார். இப்போது விழிக்காவிட்டால் எப்போதுமே விடியல் இல்லை, தமிழகத்தின் பலத்தை குறைக்கும் அப்பட்டமான சதி திட்டம் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எதை சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இந்த புதிய நாடாளுமன்றத்தில் 888 இருக்கைகள் வைத்திருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக மக்கள் தொகை அடிப்படையில் அங்கு வட மாநிலங்களில், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை, அந்த சீட்ஸ் அதிகரிச்சுட்டு தமிழகத்தில் எண்ணிக்கையை குறைச்சி தமிழகத்தோட பலத்தை குறைக்க ஒரு சதி திட்டம் நடைபெறுகிறது. இதுதான் தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தி என்று ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். எனவே மீண்டும் மோடி அவர்களின் ஆட்சி வராமல் பார்க்க வேண்டும் என்று மக்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த தேர்தல் பரப்புரை தொடங்கியது முதலேயே இது யாரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் என்பதையே திமுக, குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி கூறி வருவதை நம்மால் பார்க்க முடிந்தது. இதை ஒட்டியே இன்றைய விவாதம் செல்ல இருக்கிறது. விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணைகிறார் திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக ஆன்மீக அரசியல் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் திரு சோமு ராஜசேகர் அவர்கள் அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். சார், என்னுடைய கேள்வி திரு வைத்தியலிங்கம் சார் உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்க சார், இந்த 100 கேள்விகள் கேட்டிருக்காங்க பிஜேபி தரப்புலேருந்து. நான் ஏற்கனவே முன்னுரையில் குறிப்பிட்ட மாதிரி அதற்கான பதில்கள் திமுக தரப்பிலிருந்து வருமா? இல்ல, இந்த 100 கேள்விகளுக்கு சேலஞ்ச் போட்டதுக்கூட இணைத்து முந்தின நாள் பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை அந்த சாதனை பட்டியலையும் சேர்த்து நீங்க படிக்கணும். ஏன்னா அந்த சாதனை பட்டியல் அத்தனையும் பொய் மூட்டைகள். அதாவது ஒரு சாம்பிளா சொல்றோம்னா, நெல்லுக்கு 67% உயர்த்தி கொடுத்திருக்கிறோம்னு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 1940 இருந்து 2183 வரைக்கும் தான் இப்ப ஏற்றிருக்கு. இன்னைக்கு கூட நிலவரம். இது எப்படி அது 57% ஆகுங்கிறத அவர்கள் புள்ளியிட்டு சொல்ல முடியுமா? இதே போலத்தான் அந்த அத்தனை சாதனைகளிலேயும் பொய் மூட்டைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போலத்தான் இப்ப இந்த 100 கேள்விகள் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல 100ல 90 கேள்விகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில கண்ட 505 வாக்குறுதிகளிலேயே ஒரு 100 எடுத்து
அதை நீங்க நிறைவேற்றிட்டீங்களான்னு சொல்லி கேட்டு ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஒரு 10-15 கேள்விகள் தான், அதில் தொடர்பு இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லப்படாத ஒரு 10-15 கேள்விகளை தவிர பாக்கி எல்லாம் தேர்தல் அறிக்கை சம்பந்தப்பட்டதுதான். ஆமா, அப்ப நீங்க தேர்தல் அறிக்கையை 99% நிறைவேற்றிட்டேன்றீங்க. ஆனா இவ்வளவு இருக்கு, என்ன இருக்குன்றத சுட்டி காட்டுறோம் தான் சொல்கிறோம், நிறைவேற்றி இருக்கிறோம் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். அதுல விடுபட்டு போனவைகள் வேலை நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறோம். எனவே இது நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு தேர்தல் அறிக்கைக்கான நிறைவேற்றுதல் சம்பந்தமான பதில்களை நாங்கள் பொதுமக்கள் அறிவாக்கள் சொல்லிவிட்டோம். இப்ப திசை மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள், அதை அனுமதிக்க கூடாதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க 2019 கொடுத்த தேர்தல் அறிக்கையில் தான் இந்திய நாட்டை ஆளுவதற்கு ஒன்றியத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் கொடுத்த தேசிய அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுவீங்களா? நாங்க 2026 பேச வேண்டிய தேர்தல் அறிக்கை பற்றி பேசுவீங்களா? இதுதான் திசை மாற்றங்கிறது, தந்திரம், நரி தந்திரம். அதை மக்கள் ஏமாற மாட்டார்கள். உங்களுடைய இப்போ சர்வாதிகாரி மோடி என்று அழைக்கும் அளவிற்கு அவருடைய நடவடிக்கைகள் நீண்டு கொண்டிருக்கின்றன. இந்த 10 ஆண்டுகளை வெறும் சாம்பிள் தான், இன்னும் இருக்கு மெயின் பிக்சர் அப்படிங்கிறாரு. இந்த 10 ஆண்டு கொடுங்கோன்மையை தாங்காமல் மக்கள் விறுவிறுக்க பயந்து போயிருக்கிறார்கள். இதுவே இப்படின்னா அடுத்த இனிமேல் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் நாடு என்ன ஆகும் என்ற அச்சம் மக்களுக்கு இவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரையிலே மக்களுக்கு வந்துவிட்டது, பயம் வந்துவிட்டது. ஒரு சர்வாதிகாரியை உருவாக்குவதற்காகவா நாங்கள் ஓட்டு போட வேண்டும் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். இன்றைக்கு அவர் மீது வைக்கப்பட்ட எந்த குற்றச்சாட்டுக்கும் ஊழல் குற்றச்சாட்டினுடைய மொத்த உருவமாக அவர் இருக்கிறார் என்று தோலிருந்து போய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய ஆடிட்டர் ஜெனரல் கொடுக்கிற அறிக்கையின்படி 7.5 லட்சம் கோடியை நீங்கள் முறையீடு செய்திருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏதாவது பதில் உண்டா? இந்த தேர்தல் பத்திரம் உச்ச நீதிமன்றம் குற்றவாளி என்று சொன்னது உங்களுக்கு என்னதான் பதில் உண்டா? PM கேர்ஸ் என்று நீங்கள் அதிகார மையத்தை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக வசூலித்துக் கொண்டு கணக்கு கொடுக்க மாட்டோம், முடிய தேவையில்லை என்று ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறீர்களே, அதற்கு அது ஊழல் இல்லையா? இப்படி அடுக்கடுக்காக சொன்னால் ஊழலின் மொத்த உருவமாக மோடி என்று மக்களுக்கு தெரிகிறார். ஆனால் இதை மறைப்பதற்காக குடும்ப ஆட்சி என்றெல்லாம் பசப்புகிறார். ஆனால் குடும்ப ஆட்சியை விட பாசிஸ்ட் RSS ஆட்சி அபாயகரமானது என்பதை தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். தலைவர் தளபதி அவர்கள் 40 நமதே என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும், ஆனால் நாடும் நமதே என்பது இந்தியாவும் நமதே, அப்படிதான் அர்த்தம். அப்படிதான் நாடும் இந்தியா கூட்டணி அகில இந்திய ரீதியிலே வெல்லுவதற்கான சூழ்நிலை இன்றைக்கு பெருகிக் கொண்டே போகிறது. நாளும் ராகுல் காந்தியை பார்த்து அவரா இவர் இல்ல அந்த கேள்வி, அந்த 100 கேள்வியில ஒரு கேள்வி இருக்கு. 2019 பிரதமர் வேட்பாளரா திமுக தரப்புல இருந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்துறீங்க, இந்த முறை அதே போன்று முன்னிறுத்துவீர்களான்ற ஒரு கேள்வியும் இதுல இருக்கு. இப்போ எலெக்ஷன் ஆரம்பிக்க, அதாவது கிட்டத்தட்ட முதல் கட்ட தேர்தல் ஒரு நாள்ல நடக்க போகுது, இன்னமுமே நீங்க பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல அப்படின்ற கேள்வியும் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. சொல்லி ஆகிவிட்டது. இதெல்லாம் செல்லரித்து போன புழுத்து போன கேள்விகள். இதெல்லாம் நீங்க சொல்லலையே, ராகுல் காந்தியை மீண்டும் சொல்லலையே அப்படின்னா தேவையில்லை. ஏனென்றால் இதற்கு முன்பாக வந்த பிரதமர்கள் எவருமே முன்பே அறிவித்து விட்டு தேர்தலுக்கு முன்பே இவர் தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு வந்தாங்க. அப்படி கிடையாது. ஆனால் மாற்றங்கள் நிகழ்வு VP சிங், ஐக்கிய குஜராத், தேவேகவுடா, நம்ம மன்மோகன் சிங் எல்லாம் மன்மோகன் சிங் அறிவித்துட்டா 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். எவரை அறிவித்து விட்டு தேர்தலை சந்தித்தது காங்கிரஸ் இல்லை. ஆனால் நிலையான ஆட்சி, நல்ல ஆட்சியை தந்தார்கள். அந்த 10 ஆண்டு ஆள ஆட்சியை இவர்கள் ஆட்சியெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்தியா இந்த 90 நாடுகளுக்கு ட்ரிப் அடிச்சிருக்கிறார். ஆனா ஒவ்வொரு முறையும் யாருக்காக சென்றார் என்பதை நாங்கள் கேள்வி கேட்டோம். ஒவ்வொரு முறை நாடுக்கு போகும்போது அதானியை கூட அழைச்சிட்டு போறாரு. அங்க பெட்ரோலியம் அதை பத்தி விரிவா ஸ்டாலின் அவர்களே ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு ஒப்பந்தமாக போட்டுக்கொண்டே யாருடைய நன்மைக்காக என்ற கேள்வி. நீங்க நடத்துகிற இந்த ஆட்சி பெருந்தனக்காரர்களுக்கும் ஆனது. GST நீங்க ஒட்டுமொத்தமா இதை ஒரு அந்த கேள்விகளை புறந்தள்ள முடியாது இல்லையா? அவங்க தேர்தல் அறிக்கையை காட்டி நீங்க புறந்தள்ள முடியாது. ஒரு சில கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். திசை மாற்றுகிற மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற அச்சமற்ற கேள்விகள். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, 99% நிறைவேற்றிட்டோம், பாதி நிறைவேற்றிட்டோம், ஒரு சிலதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. வேலை நடந்துட்டு இருக்கும்போது எப்படி 99% நிறைவேற்றிட்டோம்னு நீங்க சொல்ல முடியும்ன்ற கேள்வி. அதாவது நீங்க என்ன நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்,
இவைகள் எல்லாம் மாநில அரசு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் தானே. அது ஒதுக்குறீங்களா இல்லையா? தமிழக அரசு சம்பந்தப்பட்ட தேர்தல் அறிக்கை தானே. இன்னும் 2 ஆண்டு காலம் எங்களுக்கு இருக்குல்ல. 2 ஆண்டு காலத்தை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு சொல்றீங்க. அதான் இதுக்கான பதில். நான் சொல்லிருக்கேன். அதுதான் நரித்தந்திரங்கிறேன். நடக்க இருக்குது தமிழ்நாட்டு தேர்தல். சரி, இந்திய அரசு நடுவில் இந்த மைய அரசு தேர்தலா? யார் பாராளுமன்றத்தில்? சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், அடுத்த சுற்றுல பேசலாம். அப்படிதான் கேள்வி. அதற்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னா அதற்கு பதில் சொல்லாமல் மாநில தேர்தல் அறிக்கையை போல நீங்க பேசுகிறீர்களே, இதுல என்ன விளையாட்டு? சரி சார், என்ன நகையாடுகிற அளவிற்கும் புறந்தழுகிற அளவிற்கும் தான் இந்த கேள்வியில் இருக்கிறது. உங்களுடைய கருத்தா இருக்கு. சரி சார், ஓகே சார். இவங்க மக்கள் புறந்தழுவார்கள். சரி சார், தொடர்ந்து அடுத்த சுற்றுல நம்ம பேசலாம். திரு சோம ராஜசேகர் சார், இது ஒரு புறந்தள்ளக்கூடிய கேள்விதான் அப்படின்னு தான் அவங்களுடைய இதா இருக்கு சார், பதிலா இருக்கு. அண்ணன் சொன்னதுலயே அதுல ஒரு பதில் இருக்கு. 500 தேர்தல் வாக்குறுதிகள்ல நீங்க சொன்ன மாதிரி 99% முடிச்சிருந்தா அப்புறம் மீதி எப்படி 100 கேள்வி வரும்? இந்த 100 கேள்விக்கு பதில் இவங்க கிட்ட இல்ல. சிலிண்டர் விலையை குறைக்கல, மாதம் கரண்ட் பில் ரீடிங் குறைக்கல, அப்புறம் மகளிருக்கு திட்டம் அறிவிச்சுட்டு தகுதி பார்த்தாங்க, இப்படி 100 கேள்வி இருக்கு. இது எதையுமே செய்யாம இதுல 500ல இது கழிச்சுக்கணும்னு சொல்றது கணக்குல ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, 65 ரூபாய் பெட்ரோலை குறைப்பேன்னு சொல்றது எந்த வகையில இவங்க தேர்தல் அறிக்கையில சாத்தியம் இருக்கு? அதே மாதிரி 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்பன்ற சாத்தியம் இருக்குன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்தல் அறிக்கை கூட சொல்றாங்க இதெல்லாம் எப்படி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, அண்ணா ஒரு மூத்த சட்ட ஆலோசகரா இருக்கிறார் திமுகவுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை, இவர் சொன்னாரு 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலம் நல்லாட்சியை கொடுத்தாரு. அண்ணனுக்கு சரியா கவனம் இருக்கும். அந்த நல்லாட்சியில தான் கடைசி நேரத்தில் ஒரு டயரை கட்டிக்கிட்டு திமுக வெளியே வந்துச்சு. அப்ப 10 ஆண்டு காலம் நீங்க நல்லாட்சி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக ஏன் கூடா நட்புன்னு சொல்லி வெளியே வந்தீங்க? அப்ப அங்க ஒரு குறை இருக்கு, அங்க ஊழல் இருக்கு. ரெண்டாவது சார், இன்னைக்கு தலைமையில தொங்குற கத்தி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அக்கா கனிமொழிக்கும், அண்ணன் ராசா அவர்களுக்கும், அண்ணன் பொன்முடி அவர்களுக்கும், அண்ணன் துரைமுகன் அவர்களுக்கும் மீறி திறக்கப்படாத ஆளுநர்கிட்ட ஒரு பொட்டி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அந்த பொட்டியை திறந்தா எத்தனை பேர் தலைக்கு மேல கத்தி தொங்கும்னு தெரியல. அப்ப இந்த பயம் திமுக இருக்கு. ரெண்டாவது, அண்ணன் சொல்றாரு மோடி வந்துடவே கூடாதுன்னு பொதுமக்கள்கிட்ட பயம் இருக்கு. பொதுமக்கள்கிட்ட எந்த பயமும் இல்ல. முழுக்க இந்த புள்ளி வச்ச கூட்டணியும் திமுக தான் பெரிய பதட்டம். ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் நமக்கு 8 முறை பிரதமரே வந்திருக்காங்க, இங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் நேற்று சொல்லும் பொழுது இது வட மாநிலங்கள்ல ஓட்டு எண்ணிக்கை, அதாவது இடங்கள் குறையும், அதை இங்க காம்பன்சேட் பண்றதுக்காக தான் சொல்லிட்டாருங்க இல்லையா? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க? காம்பன்சேட் பண்ண ஒரு முயற்சி மேற்கொள்கிறார். ஒருத்தர் முயற்சி செய்யறாருன்னா வெற்றி அடைவதற்கான திட்டங்கள் இல்லாம முயற்சி செய்ய மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து யுக்தி ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? அந்த வியூக வகுப்பதிலே யுக்தியில பிரதமர் மோடி அவர்களையோ அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு அமைச்சர்களையும் யாருமே குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தயாரா இருக்காங்க. 8 முறை வந்ததுனால இன்னைக்கு அப்படின்றது உங்களுடைய கருத்து. ஆமா, தமிழ்நாடு மக்கள் தயாராயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேணா திமுக ஏமாத்தலாம். அதாவது இங்க ஓட்டு போட்டீங்கன்னா இங்க பாஜக மதவாத கட்சி, இங்க நாங்க தான். இது மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இது சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய யார் ஆள வேண்டும், திமுக வேணா சொல்லலாம், யார் ஆளக்கூடாதுன்னு அது அவர்களுடைய பயம். ஆனால் மக்கள் தான் இறுதி எஜமான்கள். அவங்க குடும்ப யார் நம்மள ஆளணும் தொடர்ந்து உங்களுடைய இதா பரப்புரையா இருக்கு. குடும்ப ஆட்சியை விட மோசமானது பாசிச ஆட்சி அப்படின்றது வைத்தியலிங்கம் சார் சொல்றாங்க. பாசிசன்றது யார் சொல்றாங்க சார்? இவங்களுக்கு கொள்கையிலேயே இருக்கு சார். இவங்க கொள்கையில இவங்க இன்னைக்கு நேற்று பிஜேபி விமர்சனம் பண்ணல. இவங்க பல ஆண்டு காலமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 10 ஆண்டு கால ஆட்சி நிறைவு செய்து மீண்டும் ஒரு முறை வெற்றி வாக்கு சூடுவதற்கான வாக்கு தேர்தலில் இப்ப நம்ம இருக்கிறோம். இவங்க சொன்ன அந்த பாசிசத்தின் மீது என்ன ஒரு குற்றச்சாட்டை இவங்க இதுவரைக்கும் நிரூபிச்சு காட்டினாங்க சொல்லுங்க பாப்போம். இவங்க தேர்தலுக்காகவும் இவங்க கட்சியினுடைய அந்த கொள்கைக்காகவும் பாசிசம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா ஜெயலலிதா கூட சொன்னாங்க இல்லையா, மைனாரிட்டி அரசாங்கம், அது அந்த நேரத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். பாசிச அரசாங்கம் என்பதில் எந்த வகையில இவங்க பிஜேபியை இவங்க குறை சொல்றாங்கன்னா, இவங்க பார்க்கக்கூடிய ஊழல்களுக்கு மிக நேர் எதிரியாக இருக்கக்கூடியது பிஜேபி. அதனால மீண்டும் ஒரு முறை பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. இப்ப அண்ணா ஒரு விஷயம் சொன்னாரு நிறைவா, யாரையுமே அறிவிச்சுட்டு நாங்க தேர்தல் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்ல, இதுக்கு முன்னாடி அறிவிச்சோமா அப்படின்னு கேட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, எல்லாரும் ஒரு கப்பல் ஏறி உட்காந்துக்கிட்டு யாருங்க இந்த கப்பலை ஓட்ட, அது தானா போவுங்க, இறங்கும் போது டிக்கெட் கொடுத்துக்கலான்ற மாதிரி இருக்கு. அப்ப அந்த கப்பலை யார் கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த கேள்வி மக்கள் கேட்பாங்க இல்லையா? ஆனா எதிரில் இருக்கக்கூடிய கப்பலுக்கு கேப்டன் இருக்காரு, அசிஸ்டன்ட் கேப்டன் இருக்கிறாரு. அதை நிறைவா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் எங்களுக்கு தெரியும், எங்க நிறுத்த போறேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா வழியே இல்லாத ஊருக்கு இந்த கப்பல் ஏறுவாங்களா?
பாதுகாப்பா போகக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கு கப்பல் ஏறுவாங்களா என்ற கேள்வி மக்களிடம் இருக்கிறது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தல் என்பது மீண்டும் பாரத பிரதமராக யார் வர வேண்டும் என்கிற தேர்தல். மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்று தமிழ்நாடு மக்களுடைய முடிவு. இவங்க வேணா சொல்லிட்டு இருக்கலாம், நீட்டை ஒழிச்சிடறோம், இப்படி பொய் வாக்குறுதிகளை இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வாயில தான் வடை சுடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால மத்திய அரசாங்கத்துடைய ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கான சூழ்நிலை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி இருக்குது என்பது எங்களுடைய பார்வை. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். திரு கரு ஜெயக்கண்ணன் சார், இல்லை அதாவது சாத்தியக்கூறுகள் வந்துட்டு, அதாவது என்னன்னா அந்த பிஜேபியோட தேர்தல் அறிக்கை அப்படின்றது வந்து ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா நிதிச்சுமைக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கடந்த 10 ஆண்டுகளில் வந்து இப்போ சாரே ஒரு கேள்வி வச்சாங்க, பல சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு மகாலட்சுமி திட்டத்துக்கு 1 லட்சம் ரூபாயாக இருக்கட்டும், அல்லது கல்வி கடனை தள்ளுபடி செய்வதாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்ட்டு. இல்லை, முன்னோடியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்து தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நிதிச்சுமைக்கு இடையிலேயும் ஆட்சிக்கு வந்து கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின். அதனுடைய கூட்டணி கட்சி என்ற முறையிலும் அகில இந்திய அளவில் தலைமை இருக்கக்கூடிய கட்சி என்ற அடிப்படையிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் நாளைக்கு அதில் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய சூழலில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை தங்களுடைய தேர்தல் அறிக்கையாக பார்க்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கம் சொல்லியிருக்கிறது. போக இந்தியா கூட்டணிக்கு தனியா ஒரு மொத்தமா ஒரு தேர்தல் அறிக்கை வரப்போகுது. தேர்தல் அறிக்கை என்பது குறைந்தபட்ச கூட்டணிக்கான செயல் திட்டங்கள் உண்டு. பாரதிய ஜனதா கட்சி மாதிரி வந்து எடுத்த ஏகோபித்த தன்னுடைய முயற்சியா சொல்லிட மாட்டாங்க. காங்கிரஸ்ங்கிறது ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய கூட்டணி. அந்த அடிப்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அதாவது இந்த எப்பவுமே தென்னகத்திலிருந்து வழி நடத்தக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற தமிழ்நாட்டுக்கு தேர்தலே முடிஞ்சிருமே அவங்க அந்த அறிக்கை வரல. ஒரே ஒரு செய்தி ஒரு குறிப்பிட்டு சொல்றேன். அதாவது அண்ணன் தெளிவா சொன்னாரு, இன்றைக்கு பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய சூழல் இல்லை என்று. சரிதான், பிரதமர் வேட்பாளரை வந்து ஏற்கனவே கடந்த 2019 மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலில் ராகுல் காந்தி அவர்களை அவர் முன்மொழிந்தார். இப்போதும் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகள் தங்கள் ஆட்சியில் இருந்ததே மறைச்சிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஏதோ புதுசா ஆட்சிக்கு வர மாதிரி கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சொல்றாரு, தமிழ்நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு. ஒரே ஒரு புள்ளி விவரத்தை சொல்லவா? 1996 முதல்ல பாத்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பொறுப்பில் இருக்கும்போது ஒரே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வேலாயுதம் என்பவர் வந்தார், கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று. அப்போது பாரதிய ஜனதா கட்சி சொன்னது, முதலாக நாங்கள் சட்டமன்றத்தில் நுழைஞ்சிட்டோம், இனிமேல் எங்களுடைய ஆட்சி நாங்கள் எங்களுடைய கட்சியை வளர்த்துருவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது சட்டமன்றத்தில் கலைஞருக்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்தி அது. 96 இருந்து இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 1% கூட ஏறல. அதாவது இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி அதனுடைய கூட்டணியில இருந்து கொண்டு சில 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுதுதான் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில ஒரு உறுப்பினர்கள் வந்தாங்க. செய்தி என்ன என்றால், பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறது. அது வடமாநிலத்தில் செல்லுபடி ஆகலாம், தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது. இன்னும் சொல்ல போனால் கடந்த 10 ஆண்டுகளாக தங்களுடைய ஆட்சி தவறுகளை பிஜேபி வளர்ந்திருக்கிறது அப்படின்றது போலியா கட்டமைக்கப்பட்ட பிம்பம். நான் சொல்றேன், அந்த மாதிரியான நான் சொல்றேன். இன்றைக்கு தமிழ் சொல்றாரு வந்து எந்த கேள்விகளுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கும் பொழுதே நீங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு சொல்றாங்கல்ல. நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகள் நிறைவேற்றப்பட்ட எதையாவது சாதனைகளை சொல்லி கேட்கறாங்களா? இன்னும் நான் திரும்ப வந்தா நாங்க இதை செய்வோம்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு இதையெல்லாம் நாங்க செய்தோம், மத்திய அரசாக இருந்து செய்தோம், கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் போது செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நாங்க என்ன சொல்றேன், ஒண்ணு எய்ம்ஸை பற்றி பேசினாலே உங்களுக்கு கோவம் வருதே. எத்தனையோ மாநிலங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை நீங்க உருவாக்க முடியும். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆயிட்டுன்னு கேட்டா ஏன் உங்களுக்கு கோவம் வருது? அடுத்த கட்டமா தமிழை பற்றி பேசுகிறார், திருக்குறளை பற்றி பேசுகிறார். கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க தமிழை வந்து முறைப்படி கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு பேசுறதா கூட பரவாயில்லன்னு கேட்டா அதுக்கு கோவம் வருது. நான் என்ன சொல்றேன்னா, பிரதமர் வேட்பாளராக இருக்கிறார் என்றால் பிரதமராக அவர் செய்த சாதனைகளை சொல்லி இது தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்டுக்கணும். இல்ல நாங்க மத்திய அரசுல மற்ற மாநிலங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கோம், உங்களுடைய தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்யலாம்னு இருக்கிறோம், அப்படியான திட்டங்கள் ஏதாவது உண்டா? தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு சிறப்பு திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியால சொல்ல முடியுமா? இன்றைக்கு சொல்ற தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய சமூக நீதி அரசு என்பதால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பது வட மாநிலங்களை அவர்கள் வந்து மிரட்டி கொண்டு வரலாம், மத்திய அரசிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஆட்சி என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக சொல்கிறது. அதற்கான கேள்வியை முன்னெடுக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். இவருடைய இந்தியா முழுக்க பிரதிபலிக்கும் என்பதற்கான ஒரே ஒரு உத்தரவாதம் தான் தவிர பாரதிய ஜனதா கட்சி எடுத்து அகில இந்திய அளவில் உருவாக்கி இருக்கிற பிம்பத்தை உடைக்கக்கூடிய ஒரே ஆற்றலாளராக இருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். திரு ராமன் சார்,
நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்போ இந்த பிஜேபி கொடுத்துருக்கிற அந்த 100 கேள்வி, பெரும்பாலான கேள்விகள் அந்த தேர்தல் வாக்குறுதிகள், அது சட்டமன்ற தேர்தல் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது பாரதிய ஜனதா கட்சி கேட்டிருக்க கேள்விக்கு திமுகவில் பதில் சொல்ல முடியாது. காரணம் என்ன, இன்றைக்கி அவங்களுக்கு ஒரே பிரச்சனைனா திமுகவுக்கு பெரிய நெருக்கடி என்ன, 2019 தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னா ராகுல் தான் இந்த அன்னைக்கு பிரதமர்னு சொன்னாங்க. இந்தியா முழுவதும் அந்த கட்சி கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு பெரிய பெரிய கொந்தளிப்பை விட அதோட வேக முடிட்டார். இந்த முறை இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற இன்னைக்கு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் ராகுல் தான் பிரதமர்னு சொல்ல தயாரா சொல்லுங்கள்? உங்கள் கம்பெனிக்கு ஓனரே யாருன்னு தெரியாது. மாறுபட்ட கருத்துக்கள், ஒவ்வொருத்தரும் தண்ணி பாம்பு, நீக்கோலி பாம்பு, விஷப்பாம்பு, சாரப்பாம்பு, நல்ல பாம்பு, கட்டி வீரியன், இப்படி பாம்பு குணம் மனநிலை கொண்டவர்கள் தான் ஐஎன்டிஏ கூட்டணி. ஆனால் இவர்கள் இன்னும் தங்களுக்கு தலைவன் யார் என்று சொல்லவில்லை. அப்படி வந்தாலும் கூட வாரம் ஒரு பிரதமர் தான். ஆனால் என்டிஏ கூட்டணி பிரதமர் மோடி என்பவர் ஏற்கனவே இந்தியா கூட்டணி தான் இதன் தலைவர் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு. ஸோ நாங்கள் அதை முடிவு பண்ணுவோம். அது வந்து நேரம் வரும்போது எப்படிங்க வந்து கல்யாண யார் பிரதமர் வருவார் கேட்டீங்கன்னா சமூக நீதியை காக்கக்கூடியவர் அலையன்ஸ் எதுக்கு பார்க்குறோம்? பொண்ணை பார்க்குறோம், பையனை பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம். ஜாதகத்துக்கு நம்பிக்கை இல்லாதவங்க கோயிலில் போய் பூ பொருத்தம் பார்க்குறோம். படிச்சிருக்கா, ரைட், ஓகே, டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுறோம், நிச்சயதார்த்தம் பண்ணுறோம், டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுறோம், ரிசப்ஷன், திருமணம் ரெண்டும் பண்ணுறோமா இல்லையா? அப்போ மணமகன் யார் மணமகள் யார் என்று தெரியாமலே நீங்கள் வந்து கல்யாண பத்திரிகை கொண்டு வைக்க போகிறத நீங்கள் நிற்கிறீங்க இந்த தேர்தல் திருவிழாவில். இதுக்கு முன்ன உதாரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல தேர்தல்கள் அன்னைக்குள்ள நிலைப்பாடு வேறு. இந்த தேர்தல் என்பது இந்தியாவில் பிஜேபி வீழ்த்த வேண்டும் மட்டுமல்ல, பெரும்பான்மை மக்களுடைய கலாச்சாரத்தை ஒழித்து கட்ட வேண்டும் தான் திமுக கூட்டணி உள்ளது. இன்னைக்கு திமுக கூட்டணியோ காங்கிரஸ் கட்சியோ அதில் பயணிக்கக்கூடிய ரைட்டு லெப்டான கம்யூனிஸ்ட் கட்சிகளான ராகுகளும் கேதுகளும் சேர்ந்து இந்தியாவுடைய கலாச்சார பண்பாட்டை சிதைக்க வேண்டும். அதற்காக சிறுபான்மை மக்கள் என்ற பெயரை வைத்து அவருடைய ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் சொல்லுகிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல். எது திராவிட மாடல் சொல்லுங்க? என்ன திராவிட மாடல்? அதாவது கீரை, கிராமத்தில் கீரை போடுவாங்க தெரியுமா? அது மாதிரி கிராமத்தில் வயலில் வந்து நெல் பாத்தி கட்டுவாங்க. ஃபர்ஸ்ட்ல பாத்தி கட்டி அது வந்து அதுக்கப்புறம் அந்த களைய நெல்லை நாற்றை பிடுங்கி அங்கங்கே வயலில் விழுந்து நடுவாங்க. அந்த ஊழலை இன்னும் அதே போல் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஊழலை பாத்தி கட்டி அந்த ஊழல் இன்னைக்கு கருவேல மரம் மாதிரி வளர்ந்துடுச்சு. வளர்ந்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய 67 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசு இயந்திரங்களிடம் புகுந்து இயந்திரங்களை ஊழல் என்ற துருப்பிடிக்க வச்சு இன்னைக்கு நிர்வாகம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகம் உள்ளது. அந்த அப்பேற்பட்ட தமிழகத்தை தேசிய நீரோட்டத்தில் அழைத்து துருப்பிடித்த அரசு தமிழ்நாடு இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநிலங்களோட கொஞ்சம் சிறப்பாக தானே இருக்கு. சிறப்பு என்பது ஒரு விஷயம் சார். சிறப்பு என்பது இங்க வந்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை வேந்த வேண்டும் வெளிநாட்டில். எம்ஜிஆர் அன்னைக்கு சொன்னார் சார். எம்ஜிஆர் சொன்ன பாடல் சார் வந்து, அதாவது எம்ஜிஆர் அன்னைக்கே பாடினார் பாரு. அதாவது இந்த வந்து கருணை என்றவன் கூறுகிறான், கைகளில் தோளில் போடுகிறான், அதை கருணை என்றவன் கூறுகிறான், பைகள் எதையோ தேடுகிறான், கையில் பட்டை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அதுதான் திராவிட கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை தமிழா என்று சொல்லிக் கொண்டு பொய்யான நம்பிக்கைகளை ஊட்டிக்கொண்டு இன்று தங்களுடைய குடும்ப வளத்தை பெருக்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் இன்று ஐயன் வள்ளுவரையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழகத்துள்ள சைவத்தையும் உலகம் முழுவதும் நான் பரப்பச் செய்வேன், உலகம் முழுவதும் தமிழுக்காக ஒரு மையம் கட்டுவேன் என்று வாழும் வள்ளுவன் பிரதமர் மோடி சொல்கிறார் என்றால் யாருக்கு ஐயா தமிழனுக்கு வந்து இப்போ 888 அந்த மக்களவை உறுப்பினர்கள் புதிய நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு மக்கள் தொகை அடிப்படையில் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரிக்கும் பொழுது தமிழகத்திற்கு இந்த ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அது தலைக்கு மேல் கத்தி ஸ்டாலின் சொல்றாரு. இதுக்கு சொல்றது ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன சொல்றாரு? தலைக்கு மேலே கத்தின்னு அவர் சொல்லு உண்மைதான். ஏன்னா பிரதமர் சொல்லிருக்காரு 3வது முறை நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், வரும்போது இந்தியாவில் வாரிசு ஆட்சி குடும்பாட்சி நடத்தவர்களுடைய மொத்த கர்ப்ப பணத்தையும் கைப்பற்றி சட்ட ரீதியாக கைப்பற்றி அது ஏழைகளுக்கோ கொடுப்போம் ஏழைகளுக்கோ கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அப்படி கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதியிலே சொன்ன பிரதமர் சொன்ன கட்சி நாளைக்கு பாஜக மத்தியில் ஆட்சியில் வந்தால் நாம வயக்கட்டு வைத்த கட்டி வெளிநாட்டிலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் விமானத்தளங்களும் பல லட்சம் கோடிகளை புதைத்து வைத்திருக்கோமே, பிணவரையில் கூட வைத்திருக்கோமே, வாழைத்தோப்பு கொண்டித்தோப்பு கொய்யாத்தோப்புலேயும் தேர்தலுக்கு பணம் கொடுக்க புதைச்சு வச்சிருக்கோமே, இதெல்லாம் பிஜேபிக்காரன் வந்தா கண்டுபிடிச்சிருவான். ஆகவே நமக்கு கத்தி ஐஎன்டிஏ கூட்டத்தில் அங்கு வைக்கக்கூடிய
வாரிசு அரசு நடத்தக்கூடிய குடும்பத்தை நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கத்தி உள்ளது. பாஜக நம்மளை மக்களவை சீட்ஸ் வந்து நாடாளுமன்றத்தில் அதிகரித்தனால இப்ப தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எந்த குறை வர சார் இவங்களுக்கு ஏன் சார் பயம் வந்து அதாவது இவங்களுக்கு இந்த மாதிரி மக்களை சொல்லி ஏமாத்தணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து மக்களை என்ன பண்ணுறாங்க, சிறுபான்மை மக்கள்கிட்ட போய் அவங்க அப்பாவி மக்கள் அவங்க பாட்டு அண்ணன் தம்பி எல்லாம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவங்கள்ட்ட போய் நீ சிறுபான்மை, நீ வந்து அவங்கள ஒன்று அடிச்சிருவான், பிஜேபிக்காரன் வந்தால் ஒன்று அப்படி பண்ணிடுவான், எப்படியும் பயமுறுத்தி அவங்களை இல்லாத எண்ணத்தை உருவாக்கி இன்னைக்கு என்ன பண்ண எங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்பிக்கை உருவாக்குறாங்க. அந்த நம்பிக்கைக்கு என்ன ஆகுனா இன்னைக்கு மக்களும் விழித்து கொண்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு நீங்க மக்கள் மத்தியில் திராவிடம் வீழும் நாள் எந்நாள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஜூன் 4ஆம் தேதி நீங்க கவுண்டிங் பண்ணும்போது திராவிட கட்சிகள் அதிமுக திமுக என்பதை கட்சிகள் மக்கள் புறக்கணித்து தேசிய கட்சியான பாஜகவும் பலாக்கனியும் மாங்கனியும் தாமரையோடு இணைந்து தேசத்தை வழிபடுத்த நடந்தாய் வாரீர் காவேரி என்று டெல்லியிலே செங்கோட்டையிலே செங்கோல் ஆட்சி நடத்தக்கூடிய அந்த இடத்தில் தமிழகத்தில் பாஜக கூட்டணி 10 சீட்டிலிருந்து 12 சீட் வரை வெற்றி பெற்று செல்வார்கள். அங்கு வெற்றி பெறும்போதுதான். திரு வைத்திலிங்கம் சார், அதாவது நீங்க பாசிசம் அப்படின்னு சொல்றீங்க, நாங்க ஊழல் செய்யாம இருக்கோம், அதுதான் அவங்க வந்து இப்படி சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஊழலே செய்யறது இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அது எதிர்க்க தானே செய்வாங்க அப்படின்றாங்க. சோ இப்பதான் நான் ஒரு பட்டியலே போட்டேன் என்னென்ன வகையில எல்லாம் ஊழலுடைய சக்கரவர்த்தியாக போடி இருக்காருன்றதுக்கு. 7.5 லட்சம் கோடிக்கு உங்க ஆழ்த்த ஜெனரலே வந்து லெட்டர் அறிக்கை போட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. 10 தேர்தல் பத்திர ஊழல்ல உச்ச நீதிமன்றம் தலையில கூட்டி தப்புன்னு சொல்லி அதுக்கு பதில் கிடையாது. பிஎம் கேர்ஸ்னு ஃபண்ட் வச்சிருக்கீங்களே அது வந்து சட்டபூர்வமானது அல்ல. ஏன்னா அரசாங்க லட்சணையை வச்சு நீங்க அரசாங்க துறையை வச்சு மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர்களை வச்சுக்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு ஆனா கணக்கு கொடுக்கப்படன்னு சொன்னீங்களா, அது ஊழல் ஏன்னு கேட்கணும். அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. நீங்க என்ன வந்து அதானியா கூடவே அழைச்சிக்கிட்டு போய் ஒப்பந்தம் போட்டு வரீங்களே அதுக்கு ஊழல் கிடையாது. இதெல்லாம் வந்து அப்பட்டமாக தோல்வி பண்ண பிறகு ஊழலை பத்தி என்ன அவங்க பேசுறாங்க? போன தேர்தல் இருக்க ஒரு கேள்வி 2019 கருப்பு பூனை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி போட்டு அதை நாங்க வெளியே கொண்டு வர சொன்னீங்க, செஞ்சீங்களா? நீங்க 15 லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறோங்கிறதுல போய் இன்னைக்கு நிலவரம் என்ன தெரியுமா? 2014 55 லட்சம் கோடியாக இருந்த ஒன்றிய அரசுடைய கடன் இன்றைக்கு 183 லட்சம் கோடி. ஒவ்வொரு இந்தியனுடைய தலையிலும் 1500 ரூபாய் கடன். இல்ல இப்ப இந்த 100 கேள்வியில ஒரு கேள்வி உங்களுக்கு வச்சிருக்காங்க சார். கடன் சுமை 15.44% அதிகரித்திருப்பது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வச்சிருக்காங்க பிஜேபி தரப்புல. அது வரம்பிற்குள் சொல்லி என்னுடைய ஒன்றிய நம்முடைய நீதி அமைச்சர் வந்து தெளிவாக பதில் கொடுத்திருக்கிறார். அதுக்கு எப்படி வரம்பிற்குள் இருக்கிறதுன்றது நீங்களும் இப்ப ஏத்துக்கீங்க, ஒத்துக்கீங்க. நீங்க எங்களால முடியாமதான் நாங்க 183 லட்சம் கோடிக்கு கடனை உயர்த்திருக்கோம் சொல்லி ஒத்துக்குங்க. நாங்க சொல்றோம் இன்னும் குறிப்பிட்டு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு கடன்ல வந்து ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு இல்லையா? கடன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. வைத்திலிங்கம் சார், எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருந்தாங்க, அதாவது கடன் வாங்குறதுன்றது அது ஒரு முதலீடா இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து நமக்கு பின்னாடி ஒரு ஈல்டு கிடைக்கும். ஆனா இது வந்து செலவு தான் இருக்கு எல்லாமே வந்து. ஏன்னா அவர் தான் 2வது இடத்துல இருக்கிறாரு. இன்னைக்கு இங்க வந்து திமுக அதிமுகதான் போட்டியே. ஆனா சீன்லயே இல்லாத பிஜேபிக்கு நீங்க வந்து அவங்கதான் எதிரிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை நீங்க உருவாக்க முயற்சி பண்றீங்க. அது நடக்காது. இல்ல ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பாதி எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட அதிகமா மோடி அவர்கள் தானே. இது மத்திய ஆப்வியஸா இது வந்து மக்களவை தேர்தலா இருந்தாலும் கூட எடப்பாடி இப்ப எதுக்கு வந்து மோடியை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னா அவங்களை காலி பண்றது, சிதைக்கிறது, உருமாற்றம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபி. அதனால நம்ம இப்ப இனிமையும் பேசாம இருந்தா நம்ம செல்லாக்கா சாப்பிடுறோம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஆக இலக்கு அதாவது புரிய வச்சாச்சு. அதிமுகவை ஒழிக்கிறது, ஒழிச்சு அந்த பாதி பலத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது முடிவு பண்ணியாச்சு. அது நடந்துட்டு இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி இன்று வரைக்கும் ஒன்னாதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பிஜேபி அதிமுக பிரிவுகள் தான் இன்னைக்கு 39 ஜெயிக்கிறாங்க கற்பனை பண்றாங்க. ஸ்டாலின் அவர்களுமே சொல்றாங்க திமுக அதிமுக தான் போட்டி அப்படின்னு தான் சொல்றாங்க. திமுக அதிமுக கள்ள உறவு சார். பிஜேபியை ஒழித்து கட்ட வேண்டும், பிஜேபி வரவிடக்கூடாது. 2 திராவிட கட்சிகளும் கங்கணம் போட்டிருக்கின்றன. அண்ணன் வைத்திலிங்கத்துக்கு தெரியும். அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் மறைக்கின்றார்கள் இந்த அரங்கத்தில். அதாவது அரங்கத்துல ஒவ்வொருத்தர் இப்ப நம்ம விவாதம் ஆரோக்கியமா இருக்கணும்.
நீங்க நான் எவ்வளவு அபத்தம் பேசினாலும் நீங்க எவ்வளவு அபத்தமா பேசினாலும் கேட்டுட்டு அப்புறம் பதில் சொல்றதுதான் முறை. அது அப்பப்பே குறிப்பிட்டாக்க சட்டக்கடை மாதிரி போயிடும். நண்பர் கேட்டாரு, நீங்க எப்படி 65 ரூபாய் பெட்ரோல் குறைப்பீங்கன்னு கேட்டாரு. ஒன்னொன்னு சுருக்கமா பதில் சொல்லிடுறேன். நிச்சயமாக இப்ப வந்து அது வந்து சர்வதேச எண்ணெய் சந்தையில ஆயில் பிரைசஸ் குறையும் போதெல்லாம் இங்க வந்து குறைக்காம இருக்காங்க. அதை குறைக்கும் போது இப்பொழுது அது குறைக்க முடியும் அப்படின்னு புள்ளி வரத்தோடு நாங்க சொல்றோம். ஒண்ணு முடியும், 65 ரூபாய் கொடுக்க முடியும். ரெண்டாவது சமையல் கேஸ் சிலிண்டர்ல 2012 வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் 500 ரூபாய் மானியம் கொடுத்து வந்ததுங்கிறத மறந்துடாதீங்க. அந்த மானியத்தை இப்பொழுது ஒன்றிய அரசு மோடி அரசு நிறுத்தி விட்டு தான் எடுத்துக் கொள்வதனால 1000 ரூபாய் ஆயிருக்கு. நான் இப்போ தேர்தல் அறிக்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் சார், இல்ல இது மட்டும் செலவு இல்ல. இப்ப நீங்க அந்த தொகை வந்து பாத்தீங்கன்னா மத்தவ பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து வருஷத்துக்கு வழங்குற மகாலட்சுமி திட்டமா இருக்கட்டும், அது போன்ற கல்வி கடன் இல்ல சொல்லிடுறேன் சார் முடிச்சிடறேன். கல்வி கடன் 2024 வரைக்கும் தள்ளுபடி. அதே மாதிரி வந்துட்டு 400 ரூபாய் வந்து அந்த மன்ரேகால ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரூபா கொடுக்கறது, இது போன்ற நிதி செலவினங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கு. அதை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்றது அவங்களுடைய கேள்வியா இருக்கு. அதுதான் ஒன்றிய அரசு சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே தான் சொல்லுறாரு. இப்ப நீங்க நாங்க நாங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிதி நிலைமை சரியாக இருக்கும் போது கொடுக்கிறோம். நிதி நெருக்கடி இல்ல அப்புறம் நிதி நிலைமையை கருத்துல கொண்டு காரணம் காட்டி அதெல்லாம் கொடுக்காம இருந்துருவீங்களான்ற கேள்வியும் வருது இல்ல. அதுதான் முடியும்னு சொல்றேன். அதாவது அதுக்கு பிறகு நீங்க வாய்ப்பு கொடுத்த பிறகு இந்த கேள்வி கேட்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்க இப்ப நீங்க இப்ப 2014 வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நீங்க வந்து அசூரன்ஸ் கொடுத்துட்டு நீங்க பண்ண முடியுங்களா? அவங்க ஆனா சொல்லியே அவங்க செய்யல. இந்த 10 ஆண்டு கால அவல ஆட்சிய அதுக்கு பிறகு இப்ப கேள்வி கேட்கறவங்க இப்ப பதில் சொல்றாங்க அவங்க. நீங்க 2020 அடுத்த ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு முன்பே நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு திராவிட வெளிச்சம் பாய்கிறது தென்னாட்டிலிருந்து வடநாட்டிற்கு நாங்கள் கொடுக்கிறோம். அதை போலவே அவர்களும் செய்வார்கள் என்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் நம்புகிறார்கள். தொடர்ந்து பேசலாம் சார். திரு சோமராஜ் சேகர் இப்ப காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கதாநாயகனாக இந்த இலவசங்கள் மட்டுமல்ல, அவர்கள் வந்து இன்னும் முக்கியமா சொல்லியிருக்காங்க சமுதாய, அதாவது ஒரு சமூக நீதி தேடப்படும் சொல்லிட்டாங்க. 50% அந்த ரிசர்வேஷன் பிரீச் இருக்கு இல்லையா, அது நீக்கப்படும் சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க சொல்றோம்ல, காங்கிரஸ் அறிக்கையில சொல்றது இல்லையா, அதை நீங்க சொல்லுங்க பாப்போம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். ஆனால் அந்த பக்கமே வரமாட்டாங்க. ஏன்னா இவர்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள். நீங்க கொஞ்சம் சொல்லுவேன், தம்பி சொல்றாரு RSS எப்படி அப்படின்னு. RSS ஃபங்க்ஷன் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சரி சார், சரி சார், அடுத்த சுற்றுல நான் பேசுறேன். என்ற ஒரு இயக்கம் இந்த தேசம் போன்ற திராவிட கட்சிகள் இந்தியாவாக இருக்கின்றது. நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன் சார். சரி, இப்போ வந்து வரேன் சார். அந்த மறைந்திருக்கும் ஆபத்தை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள். ஓகே சார், ஓகே சார். சோமராஜ் சார், அதாவது போலி பிம்பம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் கரு ஜெயக்கண்ணன் அவர்கள் சொல்றாங்க. அது அவருடைய வாதம் மட்டும் இல்ல, அந்த புள்ளி வச்ச கூட்டணியினுடைய வாதமே அப்படிதான் இருக்கு. அண்ணன் சொன்னாங்க, என்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க, என்ன வாக்குறுதியை மத்திய அரசாங்கம் கொடுத்து நிறைவேற்றவில்லை என்பதை இவர்களால் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் சார். அதுக்கு மறைமுகமான வேலை திட்டங்களை நினைக்கிறீங்கன்னா, வேலை வாய்ப்புனா ஒரு கம்பெனி கிட்ட போய் மறைமுகமாக கடன் கொடுத்து எத்தனை பேர் சுயமாக வேலை செய்ய வச்சு கேட்டிருக்கேன் சார். அந்த பக்கோடா விக்கிறது, சமோசா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. இல்ல அண்ணனுக்கு ஒரே ஒரு படையெடுத்து வரதுக்கான காரணம் என்ன? அவங்க சொல்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தால் அப்ப படையெடுத்து நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க வருகிறார்கள். எப்படி இல்ல, அதுதான் நான் என்ன கேக்குறேன்னா, அண்ணன் சொன்னாரு எத்தனை இந்த வாக்குறுதிகள்லாம் வந்து நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி எப்படி இருக்குன்னா, ஒரு காமெடி சீன்ல வந்து ஒரு நகைச்சுவை நடிகர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்பாரு, அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஒரு 500 ரூபா தான் கடன் கொடுங்க. ஐயோ கேட்டுட்டியாடா, அடுத்து ஏதாவது கேள்றா, எப்படிடா போவா, ஆட்டோல போனா 1000 சேர்த்து கேள்றான் பாரு. அப்புறம் ஆட்டோல போனா டிஃபன் எங்கடா சாப்பிட 2000 கேள்றான். எல்லாம் கேட்ட பிறகு நீ எல்லாம் கேட்டுட்ட,
கொடுக்க முடியலடா தம்பி, அண்ணன் கிட்ட கொடுக்க. அத மாதிரி இவங்க தேர்தல் அறிக்கை எல்லாமே ஆட்சிக்கு வந்தால், இவர்களுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கொடுக்க தைரியத்துல 1 லட்சம் எப்படி சார் கொடுக்க முடியும் கேட்டா இது வடிவேல் காமெடி தான். என்கிட்ட கேட்டுட்டேன், நானும் சொல்லிட்டேன். ஆனா எப்படி கொடுக்கறது? இந்த காமெடி சீனத்தான் திமுகவும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்காங்க. இது முற்றிலுமாக துடை தெரியப்படும். ரெண்டாவது, இந்த வாக்குறுதியுமே பாஜக கொடுத்துட்டு நிறைவேற்றாம இல்லை, ஒவ்வொன்றையும் சொல்லி செஞ்சோம் சார். ஒரே ஒரு விஷயம் சார், பாஜக நாட்டுக்கான கட்சி, ஓட்டுக்கான கட்சி இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் குறிப்பா சிஏஏ வந்தா ஒட்டுமொத்த முஸ்லீம்களை விரட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினாங்க. இதே சென்னையில் எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு. இன்னைக்கு தேர்தல் நேரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சிஏவை அமுல்படுத்தி இருக்கிறோம். எங்கேயாவது அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சா? சிறுபான்மை மக்கள் கொந்தளிச்சிட்டாங்களா? ஒண்ணுமே கிடையாது. இவர்களுடைய பொய் பிரச்சாரத்தை எப்படி அதை அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும்னு எடுத்துக்கொண்ட டைம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. எங்கேயுமே ஒவ்வொரு மசூதியிலுமே முல்லாக்கள் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க, எந்த இந்திய முஸ்லீம்களும் தமிழ்நாடு முஸ்லீம்களும் இதுல பதட்டம் அடைய தேவையில்லை, ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரே ஒரு தான் சாட்சி. அப்ப தேர்தல் நேரத்தில் பொய் வாக்குறுதிகளையும் அந்த கவர்ச்சி வாக்குறுதியும் கொடுத்து ஜெயிக்கக்கூடிய கட்சி பிஜேபி கிடையாது. நாட்டுக்கான கட்சி. ஒவ்வொரு ஒரு சில மாநிலங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு இருந்த இடஒதுக்கீட்டை நீக்கி தானே நீங்க அந்த மாநிலத்துல நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த மாநிலத்துல யார் மெஜாரிட்டி யார் மைனாரிட்டி ஸ்கேல் லெவலில் அவங்க மைனாரிட்டியா இருப்பாங்க. இப்ப நீங்க நாகாலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க யார் மெஜாரிட்டி யார் மைனாரிட்டி ஸ்கேல் லெவலில் அவங்க முஸ்லீமா இருந்தாலும் கூட அங்க சில நேரங்களை குறைச்சுதான் ஆகணும். ஏன்னா அங்க உண்மையிலேயே மைனாரிட்டி சில பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். இதுதான் சிஐ என்ன சொல்றேன்னா, வேற மாநிலத்துல மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவங்க வந்தாதான் குடியுரிமை நம்ம தெளிவா சொன்ன பிறகு இன்னைக்கு எப்படி பாசிச ஆட்சி பாஜக வந்தா செக்யூலர் கண்ட்ரி. சோ மதத்தை ஒரு காரணியா வச்சு இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுதான் எதிர்க்கிறாங்க. இது ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது. நம்மள ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா அந்த பாயிண்ட்லாம் புரியுது இல்லையா? அந்த நாடு இஸ்லாமிய நாடுகளா இருக்கிறதுனால அந்த இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்பட்ட அதுலயே ஒரு சில பிரிவுகள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்றதும் ஒரு நமக்கு உதாரணங்கள். எல்லாரையும் ஒரே நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய ரோஹிங்கியாவா இருக்கட்டும், இங்க சிறுபான்மையினர் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்று பார்க்கக்கூடிய கட்சி கிடையாது. இது நாள் வரை இவர்கள் அப்புறம் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. அந்த பிம்பம் சுக்குநூறாக்கப்பட்டு விட்டது. காங்கிரஸ் மீது எந்த நம்பிக்கையும் இன்னைக்கு பிஜேபியை தவிர்த்து மக்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இவங்க அதெல்லாம் திரும்ப சொல்றான். இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்குமே என்ன பிரச்சனைனா, ஒவ்வொருத்தருக்கும் தலைமையில கத்தி தொங்குது. எல்லாருமே ஊழல் பெருச்சாளிகள். மோடி திரும்ப வந்துட்டாங்கன்னா இவங்க ஆட்டம் க்ளோஸ். அதனால இதெல்லாம் சொல்லி பதற்றத்துக்கு முக்கிய காரணமா இருக்கா சார்? அதாவது மோடி மறுபடியும் வரக்கூடாதுன்றது இவ்வளவு தெளிவா இருக்கிறது காரணம், வந்தாருன்னா நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்றத முக்கிய காரணம். இல்ல, மோடி வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா தான் இருக்கிறோம். ஆனா அண்ணன் சொல்றக்கூடிய காரணங்கள் கிடையாது. அதாவது சிறுபான்மையினர் நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய காரணத்தினால் மோடி வரக்கூடாது. சார் எந்த முஸ்லிம் உங்களுக்கு இன்னொரு செய்தி, தமிழ்நாடு போன்ற தனித்த கலாச்சாரமும் தனித்த அடையாளங்களும் உள்ள மாநிலத்தினுடைய நலன்களுக்கு எதிரான மோடி வரக்கூடாது. இன்னொன்னு, மருத்துவ மேல் படிப்பில் இடஒதுக்கீட்டை பின்பற்றாத மோடி வரக்கூடாது. அடுத்ததாக சமூக நீதிக்கு எதிரான கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மோடி வரக்கூடாது. சமூக நீதி பேசுறீங்க, வேங்க வயலுக்கு ஏன் குரல் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. சிபிஎஸ்இ விசாரணை நடந்துட்டு இருக்கு. நான் சொல்ற வட மாநிலங்களில் ஒவ்வொரு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவருடைய ஒவ்வொரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திக்கு அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வர்ணாசிரம அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி. அண்ணெல்லாம் பேசுறாங்கன்னா இன்றைக்கு இந்த சமூக நீதி மண் என்பதனால் இந்த எதிர்கருத்துக்களை பேசுகிறார். வட மாநிலத்தில் பேச முடியுமா? வட மாநிலங்கள் உட்கார்ந்து கொண்டு நீங்க அதற்கு எதிரான கருத்தை பேச முடியுமா? இன்னைக்கு சோமு ராஜசேகரா அண்ணன் வி.எஸ். ராமனா எதிரெதிரான நாங்க அரசியலா இருந்தாலும் அமர்ந்து கொண்டு இன்னைக்கு விவாதம் பேசுகிறோமே, இந்த கருத்துரிமையை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே ஒரு செய்தி, தமிழ்நாட்டினுடைய அரசியல் கருத்துக்களை இன்றைக்கு இந்தியா முழுக்க எடுத்துக்கொண்டு போறோம்னா இடஒதுக்கீட்டும் சமூக நீதியும் அகில இந்திய அளவில் கொண்டு போயிருக்கோம். அதனால மோடி வரக்கூடாதுன்னு சொல்றோம். மோடியுடைய 10 ஆண்டு கால மோசடி திட்டத்தை அமல்படுத்துகிற அந்த ஆட்சியை தூக்கி எறியும்னு சொல்றோம். குஜராத் மாடல் என்று சொல்லி போலி பிம்பத்தை கட்டமைத்து இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய நேரத்தில் சொல்லுங்க. அதற்கு முந்தைய ஒவ்வொரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கான எதிரான அரசியல் செய்கின்ற காரணத்தினால் மோடி வரக்கூடாதுங்கிறோம். மோடி சொல்லப்பட்ட எந்த நிதியும் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறீர்கள். போலியான மோசடியான திட்டத்தை நிதியமைச்சர் நாடாளுமன்ற சொல்லி முடிச்சிடறேன்.
நாடாளுமன்றத்தை வந்து நீங்க பெரிய அளவுல கட்டமைச்சிட்டு நாடாளுமன்றத்தில் அவங்க கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவரையே நாடாளுமன்றத்தில் அழைத்து வரவில்லை. எல்கே அத்வானி என்ற அதாவது இருக்கின்ற மூத்த தலைவருக்கு அந்த விருதை கொடுக்கும் பொழுது கூட அன்றைய குடியரசுத் தலைவராக பெண் என்றாலும் பழங்குடியினர் அவர்களை நீங்க நிற்க வைத்து பார்க்கிறீர்கள். பிரதமர் மோடி அமர்ந்திருக்கிறார், புரோட்டோகால் படி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் உயர்ந்த தமிழ்நாட்டுடைய குடிமகனா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாதுன்னு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வட மாநிலத்தில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் அடக்குமுறைகளையும் பார்த்து விட்டு சொல்லுகிறோம். தமிழ்நாட்டிற்கு வந்தால் நீங்கள் எதிரான கட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்றோம். நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அண்ணாமலை மூலம் மற்றவர்கள் எத்தனை கலவரங்களை உண்டு பண்ணுகிறீர்கள். கோயம்புத்தூர்ல இதுவரைக்கும் ஏதாவது நம்முடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பிரச்சனைகள் வந்திருக்கிறதா? இதுவரை தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டை வந்து கலவர பூமியாக்கக்கூடிய திட்டம் உங்களிடம் இருக்கிறது. அதை நாங்கள் அறிந்து கொண்டு பேசுகிறோம். நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவீர்கள் என்பதெல்லாம் பேசுகிறோம். தேர்தல் அறிக்கையை வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் வெளியிடுறாங்க. ஒவ்வொரு முறையும் அம்பேத்கருக்கு மாலை அணிவித்து விட்டு அவருடைய அடிபீடத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் வெட்டுபவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. மற்ற கட்சியினர் அதாவது எதிர்கட்சிகள் வந்து தண்டிக்கப்படுவார்கள் ஊழலுக்காக நீங்க சொல்றீங்க. ஆனா மோடி ஏன் வரக்கூடாது காரணத்தை ஒரு தமிழ்நாட்டிற்கான ஏதாவது சிறப்பு திட்டத்தை உட்கூறு திட்டத்தை மத்திய அரசு மூலம் நாங்க தெரிவித்திருக்கிறோம். நீங்க வட மாநில தொழிலாளர் இத்தனை பேர் வரணும். நான் ஏற்கனவே கேள்வி கேட்டேன். தமிழ்நாட்டை நேரம் குறைவு. ராமன் சார், அதாவது வந்து இப்போ மோடி அவர்கள் ஏன் வரக்கூடாதுன்றதுக்கான காரணத்தை அவர் பட்டியலிடுறாரு. உங்க நிறைவு கருத்தையும் நீங்க சேர்த்தே பதிவு பண்ணுங்க சார். சார் ஒரு விஷயம் சார், இந்த நாடகம் எல்லாம் தேர்தலுக்காக நாடகம். தமிழ்நாட்டில் திமுக ஒரே ஒரு நிமிஷம் சார், ஜெயகண்ணன் சார் உங்க நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நிறைவு கருத்தா ஒன்று சொல்றேன். அகில இந்திய நிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மிக வலுவான கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சி அமையக்கூடாது என்பதற்கான பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அந்த கேள்வியை அகில இந்திய அளவில் பரவி இன்றைக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அகற்றப்படும், பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை தன்னுடைய கேள்விகளால் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கோரிக்கையை இந்தியா முழுக்க நிறைவேறும் என்பது 40 நமதே நாடும் நமதே என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னது நிறைவேறும். அதற்கான கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார். நன்றி சார், உங்களுடைய நிறைவு கருத்தை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பிஜேபி மீது கண்டு இவ்வளவு பயம் இருங்க. 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் மிரட்டுறீங்களேங்க, 10 பேர் சேர்ந்து ஒரு ஆளை மிரட்டுறீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஆகவே தமிழ்நாட்டில் வந்து காலு உண்ட விட மாட்டோம். நீங்கள் நோட்டா என்னென்னமோ செய்தவர்கள் இன்று அதிமுகவும் திமுகவும் தேர்தல் நிற்கின்ற போது பிஜேபியினுடைய பிரதமரை பேட்டியும் உள்துறை அமைச்சரை பேட்டியும் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை பேட்டி ஏன் நீங்க பேசுறீங்க? வேற வழி இல்ல சார். நீங்க இதை வச்சுதான் நீங்க அதிமுக ஓட்டு போட்டா அதுவுமே வந்து பிஜேபிக்கு போடுற மாதிரி தான் பின்னாடி கூட்டணி தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் சார் இதெல்லாம் தேர்தல் நாடகம். எடப்பாடி அவர்கள் வந்து ஏற்கனவே இன்னைக்கு அவருடைய தேர்தலுடைய நிலைப்பாடை வந்து பிஜேபி டப் கொடுத்து பேசுறாரு. ஆனால் திமுக காரணம் என்றால் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை வாங்க வேண்டும் ஒரே நிலைப்பாட்டுதான் திமுக போடக்கூடிய கபட நாடகம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் நீங்க ஜூன் 4ஆம் தேதி பாருங்க, திறந்து பார்க்கும்போது பாருங்க, தாமரை மலர்கின்றதா, குக்கர் பிசில் ஊதுகின்றதா, மாம்பழம் வெடி பழுத்து இருக்கின்றதா, பலாக்கனி ராமநாதபுரத்தில் மக்கள் சேதுபதி மகாராஜா வாழ்ந்த ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், தேனியுடைய ஓ செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள், குக்கர் அவர்கள் எல்லாம் எப்படிலாம் கரகோஷம் போட்டு வருகின்றது என்பதை பாருங்கள். நீங்கள் அப்போதும் எங்களை அழைத்து நீங்கள் விவாதம் நடத்துக்கணும் போர்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். பண்ணதான் சார் போறோம். நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்து சார். சோமு ராஜசேகர் சார், அதாவது பிஜேபி கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. ஏன் இவங்களுக்கு இவ்வளவு பதட்டம்னா, நீட் வந்துருச்சுன்னா மருத்துவக் கல்லூரியில் இவங்க பணம் பார்க்க முடியாது, மும்மொழி கல்வி வந்துச்சுன்னா ஸ்கூல் வச்சு பணம் பார்க்க முடியாது. அப்படி ஒவ்வொரு விஷயமா ஏன் வடநாட்டுக்காரன் பூரா தமிழ்நாட்டுக்கு வரான்டான்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனையுமே நீங்க குடிமகன் ஆக்கிட்டீங்க. காலைல 8 மணிக்கெல்லாம் சரக்கு ஊத்தி விட்டுட்டுங்க, அவன் போதையே தெரியாம இருக்கிறான். அந்த வேலையை ஈடு கட்டுறதுக்கு அவன் அங்கிருந்து வரான், நல்ல காசு சம்பாதிக்கிறான், போறான். அதை நீங்க முதல்ல வச்சுட்டு
குடிகார தமிழர்களாக இவங்களை உருவாக்குறது திமுகவும் திமுக கூட்டணியுமே. நீங்க தமிழர்களையே தமிழர்கள் பற்றி பேசக்கூடாது. ஆகவே ஒவ்வொரு திட்டத்திற்கும் இவர்களுக்கு பின்னாடி எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா மருத்துவக் கல்லூரி பழைக்க முடியல, மும்மொழி கல்வி ஸ்கூல் நடத்த முடியல, இப்படி எல்லா வருமானத்திலும் மோடி கையை வச்சிட்டாருன்னா பிம்பிளி பிளாப்பி ஆயிடுவாங்க. அதனால மோடி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மத்தியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமைவது உறுதி என்ற நிலைப்பாடு. சார் நன்றி நன்றி சார். திரு வைத்திலிங்கம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சொல்ல விரும்புங்க. இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க, நீட் வந்தால் தமிழகத்திற்கு விலக்களிக்கப்படும் சொல்லி காங்கிரஸ் உறுதி அளித்திருக்கிறது. இதுக்கு நீட்டுக்கு முன்னாடி என்னன்னா எங்களை விடுதப்பாங்க. நாங்க முதல்ல மருத்துவத்துறையில் அகில அளவில முதன்மை நில மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது, நீட் இல்லாமலேயே. நீங்க ஏன் திணிக்கிறீங்க? வேண்டாம். மோடி அவர்கள் கொண்டு வந்த நீட்டுக்கு பின்னாடி ஒரு ஏழை மாணவர் மருத்துவர் கனவு நேரம் குறைவா இருக்கு. சார் அது உண்மை சார். 1000 கோடி வேணாம். இப்ப பிரச்சனை என்ன, அடுத்தது உச்ச நீதிமன்றத்துல இந்த எலக்ட்ரல் இவிஎம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரல் மிஷின், இது இப்ப அவரு மோடி சொல்றது இல்ல, 400 மேல் அப்படின்னு சொல்லி மோடி எல்லாம் சொல்றது இல்ல. ஏன் தெரியுமா? இவிஎம் அந்த எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின்ல விவி பேட் ஒத்து போகணும். எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கோ அதே போல கணக்கெடுக்கும் போது ஒத்து போகணும் சில மணி நேரங்கள் ஆனாலும் அது ஒத்து போன பிறகுதான் வெளியிட வேண்டும். இப்போ உச்ச நீதிமன்றம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க மறுபடியும் நாளை மீண்டும் விசாரிக்க வைக்கிறாங்க. அவங்க கடிவாளம் போட்டாச்சு, உங்களுடைய திட்டங்கள் மறைக்காது. அதனால சரி, அப்போ ஆனா தேர்தல் ரிசல்ட் அப்போ நியாயமானதுன்னு ஒத்துப்பீங்கல்ல சார்? இந்த வாட்டியாவது இல்லைங்கிறேன், போன தேர்தல் அப்படி இல்ல. சரி சரி, அப்படி அந்த பதிலும் இல்லை அவங்கள்ட்ட. செலுத்தப்பட்ட வாக்கும் அந்த எண்ணப்பட்ட வாக்கு ஒன்னாதான் இருக்கணும். சரி சரி, ஓகே சார். நேரம் குறைவாக நிறைய சொல்லலாம். அதனால இப்பொழுது நடக்கிற இந்த இந்தியா கூட்டணியுடைய வெற்றி இந்தியாவை காக்கும், ஜனநாயகத்தை காக்கும். நன்றி 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 சார். விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.